அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி ஜூலை மாத பலன்கள் 2024. இந்த மாதம் இந்த பலன்கள் நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்களான ராகு 4ஆம் இடத்தில், சனி 3ஆம் இடத்தில், குரு 6ஆம் இடத்தில், கேது 10ஆம் இடத்தில். இவர்களோட பலன்கள நம்ம எடுக்கல. நம்ம என்னென்ன கிரகங்களோட பலன் எடுக்க போறோம்னா, செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன். இவங்க மாதாந்திர கிரகங்கள். ஜூலை மாதத்துக்கான இவங்களோட பலன்கள் மட்டும் தான். இவங்களோட உங்க தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திரத்துக்கு செவ்வாயும், சந்திரனும், சுக்கிரனும், சூரியனும், புதனும் ஒவ்வொரு ராசியில அமர்ந்திருப்பாங்க. அந்த ராசி தனுசுலேருந்து எத்தனாம் இடம், அவங்க அங்க இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு என்னென்ன நன்மைகள், தீமைகள் நடக்கப் போகுது. நீங்க எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தனுசுலேருந்து 5ஆம் இடம் மேஷ ராசி. இங்க செவ்வாயும், சந்திரனும் மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் அங்க தான் இருக்காங்க. இதனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு சிறு சேதம் ஏற்படும். கால்நடை பண்றவங்க, அதே மாரி சிமெண்ட்டு, செங்கல் பிசினஸ் பண்றவங்க, செவ்வாய் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு, அதே மாரி சந்திரன் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு, முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம், செலவு அதிகரிக்கும். இந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாரி உடல் உபாதைகள், பிபி அதிகரிக்கும். எலும்பு சார்ந்த நோய்கள் இருந்தா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்க உடம்பு மேல. 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் இருக்கிறாங்க. இதுவும் நன்மை தரக்கூடிய விஷயமாக இல்லை. ஏன்னா 7ல சூரியன் இருக்கிறது அலைச்சல தரும். வேலை சார்ந்த அலைச்சல், வேலையில் சக ஊழியர்களுடன் பகை, விரோதம், மன கஷ்டம் ஏற்படக்கூடும். சரீர உபாதை ஏற்படும். உடல் உபாதை, மனைவிக்கு உடல் ரீதியான பிரச்சனை, நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். ஸோ இது மாரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் எப்போ வரைக்கும் செலுத்தணும்னா, 9, 7 வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துக்கு போறார். அதே மாரி 17, 7 வரைக்கும் சூரியன் 7ல இருக்கார். அதுக்கப்புறம் 8ல போறார். இவங்க அங்க போறதுனால யார் கூட சேர்றாங்கன்னா, புதனோட சேர்றாங்க. புதன் 8ல கடகத்துல இருக்கார். அவரோட சுக்கிரன், சூரியன். சுக்கிரன் 9, 7க்கு அப்புறம் 8க்கு இடத்துக்கு போறார். 17, 7க்கு அப்புறம் ஆடி மாசத்துக்கு அப்புறம் சூரியன் 8க்கு போறார். இவங்க போறதுனாலயும் பெருசா ஒண்ணும் லாபம் இல்ல. ஏன்னா 8ல 3 கிரக சேர்க்கை ஒரு யுத்தம் மாரி நடக்கும். ஆனா 2மே சுபர் தான். சுக்கிரன், புதன் சுபர். ஸோ பிரியம், உடல் சுகம் இதெல்லாம் படிப்படியா மேலோங்கும். சூரியனால கவலை, வேலையில கவலை, டென்ஷன், பிரஷர் எல்லாம் இருக்கும். வேலை சார்ந்த ஒரு சின்ன சின்ன குளறுபாடுகள், மிஸ்டேக், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி 8ஆம் இடத்துல புதன் இருப்பது அனுகூலம், சுகம், ஞாபகம் மறதிலாம் இருக்காது. வச்ச இடத்துல வச்ச வேலைய கரெக்ட்டா செய்வீங்க. அதே மாரி பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா எடுப்பீங்க. அ புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அ திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நெறைய பணம் புரளும். எதிர்பாராத பணம் வரும். ரொம்ப நாளா காசு குடுத்துருக்கேன், அவன் தரவே இல்ல அப்படின்றவன்லாம் காசு திருப்பி குடுத்துட்டு போவான். ஏன்னா, அது மாரி ஒரு அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும். சுகம் ஏற்படும். பணம் அதிகமாக சேரும். செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு மாதமாக புதன், சுக்கிரன் சேர்க்கை 8ல் அமர்ந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு தரப்போகிறார். ஆம் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கோச்சார பலன் பிடிச்சிருக்கு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ஹாரோஸ்கோப் ரிலேட்டடான விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ so much ஃபார் வாட்சிங்.